ஹலோ வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து திருச்செந்தூர் போயிட்டு இருக்கோம். சரி, நீ வீடியோ எடுக்க சொன்ன இன்ட்ரோ வீடியோ வந்து என்ன எடுக்க சொன்னதுனால நான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கிண்டல் நக்கல் பண்றனால ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லல, வீடியோக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லணும். வீடியோக்குள்ள போலாம்னு சொல்லணும். அப்புறம் வந்துட்டு அப்படி சொல்லணும். ஹாய் ஹலோ வணக்கம், நாங்க தான் உங்க உதயா சுமதி. சொல்லுமா, சொல்லு சொல்லு அடிக்கிறேன் சொல்லு. இந்த இன்ட்ரோக்கு எடுக்காம அந்த அடிக்குது. நீ கேம் விளையாண்டேல உட்கார்ந்து அப்படிதான் பண்ணுவேன். சைக்கோ நிறைய ஹாய் ஹலோ, ஹாய் ஹலோ வணக்கம். நாங்க தான் உங்க உதயா சுமதி பாலா கீர்த்தி. இப்போ எங்க போறோம்? இதானே மச்சான் அப்படின்னு சொல்றமே, அதானே அதேதான். இப்போ நாங்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம சஸ்பென்ஸா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கரெக்ட் தானே? அதேதானே? அதேதான். இப்ப வீடியோக்குள்ள வந்தாச்சு. சரி சொல்லு, இப்போ எங்க போறோம்? வீடியோக்குள்ள வந்தாச்சு. இந்த வீடியோ பார்த்து கழுவி ஊதுறாங்க. ஒழுங்கா எடு. நீ சொல்லி சொன்னதை நான் சொல்லி. சரி ஃபர்ஸ்ட் இருந்து சரியா? ஃபர்ஸ்ட்ல இருந்து இதெல்லாம் போட மாட்டேன். அப்ப போட மாட்டேன். நீ போடு வழி. அப்புறம் காமெடி வச்சு இறக்கி விட்டுருவேன் பாத்துக்கோ. உனக்கு மட்டும் சூமிங் வைப்பேன், பரவாயில்லையா? ஐயே. ஹாய் ஹலோ வணக்கம், நாங்க தான் உங்க உதயா சுமதி பாலா கீர்த்தி. இப்போ நாங்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சொல்லு நீ சொல்லு. அது வந்து சஸ்பென்ஸ். நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போய் தான் சொல்லணும். எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சொர்க்கத்துக்கு போறோம். இப்ப தெய்வத்துக்கு. சார் வந்து பின்னாடி தூங்குறாரு. அவர் வந்து கை கட்டி நீட்டா படுத்து தூங்கிடுவாரு. நாங்க ரெண்டு பேரும் இப்படி உட்காந்து கார் ஓட்டுவோம். அவர் தான் இவ்வளவு நேரம் ஓட்டிட்டு வந்தாரு. டயர்டா இருக்கனா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. இவங்க இப்பதான் கார் வாங்கினாங்க. உடனே கார் நான் எப்பயே வாங்கிட்டேன். வாங்கி 1 வருஷம் ஆச்சு ஓட்டுறதுக்குப்பா. பேசாம இருமா. எப்படினாலும் நாங்க வாங்கி ஓட்டுறோம்ல. இப்ப என்ன மதுரை தாண்டி எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு அது ரொம்ப நேரம் ஆச்சு. நம்ம வந்து இப்ப டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்துருவோம். கருப்பட்டி காபி கடையே இப்பதான் வந்திருக்கோம். ஆமா, இது எவ்வளவு நேரம் நீ வந்து படத்தை படிட்டு விஷயத்தை பேசுற இல்ல. நீங்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்க, நாங்க திருச்செந்தூர் போறோம். சோ எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நான் திருச்செந்தூர் போனதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் திருச்செந்தூர் போறோம். முருகனை பார்க்கணும்னு சொல்லிட்டு திடீர்னு ஞாபகம் வந்துட்டாரு. கனவுல வந்துட்டாராம், கீர்த்தி கனவுல. அதனால இல்ல திருச்செந்தூர் போயே ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டால. சரி வேணாம் கீர்த்தி, அதுவும் நானு சரி கீர்த்தி ஆசையை கெடுக்க கூடாது, எனக்காக எனக்கு ஆசைக்காக கீர்த்திய கூட்டிட்டு திருச்செந்தூர்ல போய் முருகனை காட்ட போறோம். இதுக்கு துண்ணூரை பூசி விடுங்கன்ற மாதிரி. அதானே? அதேதான். அதனால இன்னைக்கு திருச்செந்தூர் போறோம். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன் திருச்செந்தூர். சோ அங்க எப்படி இருக்கும் என்னன்றது இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது. சும்மா வீடியோல நம்ம பாத்துருக்கோம், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். சோ அதனால வந்து இந்த டைம் வந்து திருச்செந்தூர் போய் சாமி கும்பிட்டுட்டு இதுக்கு நல்ல புத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு வருவோம். சோ அதனாலதான் உனக்கு கனவுல வந்து சொல்லிருக்குமோ? நான் கனவுலே சொல்லல. நீ உருட்டு என்ன வேற என்ன? அது அவங்களுக்கு கடுப்பாயிருச்சு பாவம். ஆட்டோமேட்டிக் அதுவா ஆன் ஆயிடுச்சு. ஆனா அவங்க கரெக்டா கடுப்பாகுதுன்றது மட்டும் ஆன் ஆயிரும் உனக்கு. எப்பா சரியா? எஃப்எம் அதுவா. ஓகே, நம்ம இதகிட்ட பேசினா பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம வந்து சாமி கோயில்ல போயிட்டு அடுத்து என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். வாங்க கோயிலுக்கு போலாம். சொல்லு அதாச்சும் பாக்கலாம்னு சொல்லிட்டு நீ சொல். இந்த வீடியோ இவளுக்கு நான் எப்படி காமெடி போட்டு இறக்குறேன் பாரு. இதுக்கு ரெஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, 4 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ நான் காமெடி போட்டு தான் இறக்குவேன். செய்யுமா, நீ என்னென்ன செய்யணுமோ செய்யுமா. செய்கிறேன் பாரு. சரி டாடா. ஐயோ பின்னாடி கொரட்டா சவுண்டு. ஐயோ வருது காலைல ரத்தம் தானே. ஐயோ சண்டாளி ஓம் கொரட்டையால நிம்மதியா காரு பாட்ட முடியல. இப்ப வந்து நம்ம பருத்திவீரன் சாங் போட்டோம். உடனே வந்து இவங்க வந்து பின்னாடி பாலா கொரட்டை விட்ட உடனே அதை வச்சு நம்ம பாட்டாவே பாடுறோம். காதுல இருந்து ரத்தம் வருது. இப்படி ஒரு பாடகிய இரு இப்படி ஒரு சூப்பர் சிங்கரை கூடயே வச்சிருக்கிறது இதோட திறமை எனக்கு தெரியாம போச்சுன்னா பாத்துக்கோங்க. கிறுக்கு தானே புடிச்சிருக்கு. ஐயோ இது பாடுறதுல கிறுக்கு இல்ல, எல்லாமே பைத்தியம் குரங்கு அப்படியே என்னடா பண்ணன்ற அளவுக்கு வந்துரும்.
ஆனா சூப்பரா பாடுறீங்க சுமதி. சவுண்ட் இந்த பாட்டோட ரிலிக்ஸ் அது வந்து இப்ப உடனே எழுதுனீங்களா? மனசுல இருந்து வந்த லிவிங்ஸ். ஐயோ லிவிங்ஸ் இல்ல, நானாச்சும் ரிலிக்ஸ் சொன்னேன். லிவிங்ஸா சொல்லிட்டேலாம். லிரிக்ஸ் ரிலிக்ஸ். உடனே அவங்க வந்து பாட்டை வந்து லைன்ஸ் எழுதி உடனே பாடியிருக்காங்க அந்த டோன்ல. எல்லாமே இந்த ஒரு கொரட்டை சவுண்ட் நின்றுச்சுங்க. ஐயோ கோவம் தானே வருதுங்க. ஐயோ சண்டாளி உன் கொரட்டை. பாடு பாடு. அந்த சிரிப்பு இருக்கு பாத்தீங்களா? அந்த சிரிப்பு இருக்கு உனக்கு. ஐயோ யாரு ஐயா பாட்டோட இருந்துச்சு. நிப்பாட்டிட்டு நாங்க வந்து இந்த ரிலீக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணோம் உங்களுக்காக. உங்களுக்காக எல்லாமே உங்களுக்காக தான். சரி இப்போ வந்து நாங்கள் இறங்கிட்டோம். நடந்து போய்கிட்டே இருக்கோம் கோயிலுக்கு. பார்க்கிங் வசதி இல்லாத காரணத்தினால 600 மீட்டர் நடக்க வேண்டிய தேவைகள் வந்துருச்சு. அதனால் இறங்கி நடந்து போய்ட்டு இருக்கோம். போயிட்டு அங்கே போய் கோயிலை பார்த்தோம். வீடியோவில் காட்டுறோம். எங்களோட 2 பேர் ட்ரெஸ்ஸும் சேமாக போட்டு வந்துருக்கோம். எஸ், இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு இவ எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு. எதுக்கு எடுத்து கொடுத்தான்னா இவளுக்கு பிறந்த நாளுக்கு இந்த ட்ரெஸ்ஸு அதுக்கு முந்தின வருஷம் எடுத்தது. அதனால் என் பிறந்த நாளுக்கும் இதே கலரில் எடுத்து, உன் பிறந்த நாளுக்கு இதே கலரில் எடுத்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு இவ எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு. ஸோ 2 பேரும் சேமாக பிறந்த நாளுக்கே எடுத்தோம். இந்த சேமாக போயிட்டு கொடுத்துருக்கோம். அப்புறம் கோயில் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். கூட்டமாக தான் இருக்கு. என்ன கலர் கலரா இல்லாம ஒயிட் பெயிண்டா இருக்கு? கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. என்ன ஒர்க்? கோயில வந்து இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வர்றாங்க. ஸோ அதுக்காக வந்து சூப்பரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஒர்க்? அவரு இங்கிலீஷ்ல தான் பேசுவார். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவருக்கு தெரியும். இங்கிலீஷ் அவருக்கு இங்கிலீஷ்க்கு ஸ்பெல்லிங் கேளு. அவருக்கு எல்லாம் தெரியும். உனக்கு தெரிஞ்சதை விட அவருக்கு தெரியும். நான் உங்க 2 பேத்துக்கிட்டயுமே வரலையே இங்கிலீஷ்ல. முதல்ல கவர்மெண்ட் பாத்ரூம் பூ வாங்குறதா வந்தோம், வாங்கிட்டோம் 2 பேருக்குமே. சாயம் வந்துடும். பட்டை போட்டுட்டோம். ஒன்னும் முடியல, சரி பண்ணி விடுங்க. கொஞ்சம் பெரிய பட்டையாவே போட்டு விடுங்க. அவருக்கு ரொம்ப பட்டைன்னா ரொம்ப முடியும். அங்க இருந்து இங்க வரைக்கும் அளக்குற மாதிரியே இருக்கு. இப்ப வந்து பாலா சாருக்கு வந்து பட்டை போடுறாங்க. ஓகே, கீர்த்தி மேடம் பட்டை சின்னதா இருக்கு. இதெல்லாம் தமிழ்லயே வைப்பேன். திருச்செந்தூரில் நாமம் போட்ட கீர்த்தி. வாவ், சூப்பர். ஈன மட்டுக்காய அப்புறமா லாஸ்ட் வரீங்க. அவங்களுக்கு பச்சை வைக்கணுமா ஃபுல்லா? நான் கொஞ்சம் அவருக்கு டிஃபரன்ஸா வைக்கிறேன். என்னை அழகுபடுத்துறாங்க அவங்க. பொறாம என்னக்கா? அது நீங்க எப்படி வேணாலும் நீங்க எடுத்துட்டு ஒரு பொண்ணு அழகா வச்சுடுங்க.
மட்டும் போட்டு விடுங்க நடுவுல. ஓகே அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிதான் அதெல்லாம் கடவுள் கொடுத்தது. என்னக்கா எப்படி அமைச்சாரோ அமைச்சு போயிட்டே இருக்கணும். ஓகே வா ஃபைனலா நாங்க வந்து 3 பேர் என்னோட பட்டது ரொம்ப அழகா இருக்கு. பெருசு உனக்கு 2வது எனக்கு குட்டி. ஆமா. ஸோ பட்டையெல்லாம் போட்டுட்டு வந்துட்டோம். வெயில் சரியான வெயில். அப்பா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்தோடனே ஜூஸ் குடிச்சதுக்கப்புறம் உசுரே வந்துச்சு. முடிச்சு இப்போ சாப்பிட போகிறோம். எங்கேயாவது போய் நல்லா மீன் குழம்பா சாப்பிடும் போது ஆசையாக இருக்கு. அதனால போய் சாப்பிடாம பார்த்தா டைமே பார்த்தீங்கன்னா 3 ஆயிடுச்சு. வார்த்தையே வரல பேசுறது. வெயிலில் ஒரு மாதிரி அலைஞ்சு டயர்டாயிடுச்சு. சரியான கூட்டம். இன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல நாள். அதனால வந்து கூட்டம் ரொம்ப இருந்துச்சு. ஸோ பயந்துட்டு வந்துட்டோம். ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால. பார்ப்போம். சரியான ஸ்மெல்லு. இப்போ வந்து காருக்கு விட போவோம். காருக்கு போயிட்டு சாப்பிட போகிறோம். நடை நாங்கள் வந்து கவர் பண்ற பாலா எப்படி நடக்கிறாங்களோ அப்படியே நம்ம சுமதி வந்து நடந்து கட்டுவாங்க. என்ன நடையா இது நடையா? ஒரு சேனல் வச்சிருப்பாரு வெளிநாட்டுல. ஒருத்தவங்க முன்னாடி நடக்கிற மாதிரியே அதே மாதிரி நடப்பாரு. அப்படியே உதிர்ந்து தூள் தூளா நிக்கிது பொட்டு பொட்டா பட்டை. ஆமா அங்க பட்டை இது விலகவே இல்லைல்ல. நான் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அடி நெட்ரிக்கன் இறந்துருச்சு. அதெல்லாம் இருக்கியா பட்டை சக்தியா பட்டையை போட்டுட்டு 2 பேரும் மீன் குழம்பு. கொலை பசியில மீனை கொலை பண்ணி சாப்பிடல. ஒரே ஒரு காஃபியில மட்டும் குடிச்சிட்டேன். மீனை கொலை பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க கொலை பசியில. நல்லா இருக்கா? நீ நல்லா இருக்குன்னு சொன்ன பாரு. அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டு நல்லா இல்ல நீ நல்லா இருக்குன்னு சொன்னா உண்மையும் நல்லா தான் இருக்குன்னு அர்த்தம். அதனால சொல்றேன். என்ன இடம்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஜூஸுக்கு உப்பு பத்தலையா? ஏன்பா ஓ ஜூஸுக்கு உப்பு பத்தலைன்னு சொல்லி வந்திருக்கீங்களா? உப்பு போட வந்திருக்கீங்க. சரி தண்ணி எல்லாம் ஆனா அப்படியே இருக்கு. உப்பு தயார் பண்றாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துக்கு இடையில நிப்பாட்டணும். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா கடல் தண்ணியை கொண்டு வந்து இங்க போடுறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம தெரியல கிளியரா இருக்கு. கடல் தண்ணி கிளியரா இருக்கு. இது எப்படி உப்பாகும்? நடுவு கடல்ல தண்ணி கிளியரா தான் இருக்கும். நம்ம குளிக்கிற இடத்துல அது தாக்கி வச்சிருக்கோம். என்ன உப்பு மாதிரி தான் இருக்கும். உப்பு பாக்கெட் 10 ரூபாய்க்கு வாங்கி பார்த்துருப்பீங்க. இங்க பாருங்க ஒரு மலையே இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. என்ன சுமதி? தண்ணி தான் அப்படி இப்படி கொஞ்சமா உப்பா மாறிடும் போல ஃபுல்லா. தெரியலையே பாருங்க ஃபுல்லா உப்பு தான். உப்ப பாருங்க பாருங்க அப்பா. பாருங்க உப்பு.
விஜி உப்பிட்ட தமிழ் பெண்ணை நீ மறக்க மாட்டாய். அதுக்கு இவன் என்ன சொல்ல, உப்புக்காக காஞ்சி போனா எங்க அக்கா பேசுற மாதிரி பேசுறா. உப்புக்காக காஞ்சி போனா ஒரே சம்திங் படத்துல டைலாக் வரும், இந்த உப்புக்கான காஞ்சி போனா இது அப்படின்னு சொல்லிட்டு எதுல வேணா கலக்கலாம் உப்பு. இப்போ வாயில கலந்து பைத்தியக்காரி. அந்த தண்ணியை போய் தட்டல, அந்த தண்ணி நீ வாடி, இது பண்ணதுக்கு உனக்கு இருக்கு. நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. நீ பண்ணுடி, நீ பண்றி, நீ ஏன் நீ ஒன்ன நான் எனக்கு கதற விடுறேனாலயான்னு மட்டும் நீ பாப்ப. இந்த காலத்துல சந்தோஷ் விஜய் ஜெயம்ரவி படத்துல எதுல வேணா கலக்கலாம் உப்பு உனக்கு டலங்க சந்தான சொல்லுவேன். வேணா கடல் தண்ணி எடுத்து வச்சு ஃப்ரெஷ் உப்பு. உப்பு சோறு மாதிரி உருட்டி பரட்டி அப்படி சேவலமலை ஃப்ரெஷ்ஷான உப்பு சோறு மாதிரி இருக்கு. தண்ணி சோறு இருக்கு ரெசிபி முதல்ல திரும்ப அது மாதிரி எப்படி ஒரு மணி முடிக்கல, எல்லா மணியும் வேலை பார்த்து பேய் மாதிரி இருக்கு.